பேரன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றோடு திருக்குர்ஆனிலே 20 ஜுஸ்கள் நிறைவடைந்து விட்டன. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள், அத்தியாயங்கள் சூரத்துல் நம்ல், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத், 3 சூறாக்கள் ஓதப்பட்டன. இன்று ஓதப்பட்ட அத்துணை ஆயத்துகளிலேயும் குறிப்பிட்ட ஒரு 5 ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் யார் என்பதை, அதாவது ரப்பு, நாமெல்லாம் அல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சிந்தனை ஏற்படும். எல்லாருக்கும் ஒரே சிந்தனை வரும் என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ரப்பை பற்றி ஒரு சிந்தனை இருக்கும், கேட்கின்ற உங்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்பு என்று சொன்னால் பலவிதமான சிந்தனைகள் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சில ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்லி, நமக்கு உதாரணமாக எடுத்து சொல்லி, இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது, ரப்பாகிய என்னால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படி சொல்லி 20வது ஜுஸுடைய ஆரம்ப திருவசனத்தை, ஆயத்தை நான் இந்த இடத்திலே ஓதி காண்பிக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், நம்மிடம் சவாலாக கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அம்மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் وأنزل لكم من السماء ماء فأنبتنا به حدائق ذات بهجة ما كان لكم أن تنبتوا شجرها إله مع الله بل هم قوم يعدلون. அல்லாஹ் கேட்கிறார், உங்களுடைய தெய்வங்கள் சிறந்தவைகளா அல்லது வானங்களையும் பூமிகளையும் படைத்து, கிட்டத்தட்ட வானம் எத்தனை வானங்கள் இருக்கு? 7 வானம். பூமி அதுவும் இருக்கிறது. இதையெல்லாம் படைத்து அந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்து, மழையை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். மனிதனால் சொல்ல முடியும், மனிதன் மழை பெய்ய கூடும், மழை வரலாம், மழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது, உறுதியாக சொல்ல முடியாது மனிதனால். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், அந்த வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கி வைத்து செழிப்பான தோட்டங்களை முளைக்க செய்தவன் யார்? பூமி இருக்கு, மண் இருக்கு, செடியை ஊன்றோம், ஆனா உள்ள இருந்து அந்த செடியை வர வைக்கிறது யார்? அல்லாஹ். எத்தனை செடி, எத்தனை மரம், எத்தனை பழங்கள், எத்தனை காய்கறிகள்! சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறார். இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் கேட்கிறார், இலாஹும் அல்லாஹ், இதை போன்று உங்களுடைய கடவுள்கள் செய்பவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறார், இலாஹும் அல்லாஹ் சொல்லுங்க. அப்படி கேட்டு அடுத்து சொல்கிறார், பல் ஹும் கௌமி யஅதிலூன், நிச்சயமாக அல்லாஹுடன் தன் கற்பனையில் உருவாக்குவர்கள் சமமாக கூட்டத்தினராகவே இருக்கின்றனர். சாமானியம் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இது முதல் ஆயத். 2வது வசனத்தில் அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான், அம்மன் ஜஅல் அர்த கராரா, இந்த பூமியை வாழும் இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பூமி இருக்கிற உலகத்துல எங்க என்ன செய்ய முடியாது, நம்ம நிறைய படிச்சிருப்போம். சூரியன், சந்திரன், புதன், வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லுவோம். ஆனா அங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது,
சில காலம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சந்திரன்ல என்ன செய்யலாம் இடம் அது சும்மா என்னது உருட்டு என்னது பொய்யது. சந்திரன் என்ன செய்ய முடியாது, சும்மா அங்க ஒரு இடம் இருக்கு, ஒரு இடம் இருக்குன்னு காமிப்பான். ஆனா அங்க என்ன செய்ய முடியாது, சுவாசிச்சு வாழ முடியுமா என்று பார்த்தா இருக்க, ஆக்சிஜன் இருக்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அல் அர்த், இந்த பூமியை உங்களுக்கு வசிக்கும் இடமாக, வாழும் இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் அந்த வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, இந்த பூமியில் ஆங்காங்கே நதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், நதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வஜஅல லஹா ரவாசிய வஜஅல பைனல் பஹ்ரைன் ஹாஜிஸா, இன்னும் இதே பூமியில் மலைகளை அல்லாஹ் தஆலா, இந்த பூமி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மலைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல ஒரு கடல் இருக்கு, இந்த பக்கத்து ஒரு கலரா இருக்கும், இந்த பக்கத்து ஒரு கலரா இருக்கும். இந்த தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியா இருக்கும், இந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும். அப்ப இதற்கு இடையில் திரையை அமைத்தது யார்? அல்லாஹ் கேட்கிறார். இலாஹும் அல்லாஹ், வேறு கடவுள்கள் இருக்கிறார்களா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், இந்த விஷயத்தை மக்கள் கண்டிப்பாக அறிய மாட்டார்கள். இது இரண்டாவது ஆயத். மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா தذكرون. அல்லாஹ் கேட்கிறான், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, நாம் முறையிடும் பொழுது, அந்த முறையிடும் பொழுது அந்த சத்தத்தை செவியுறுபவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். நம்முடைய கஷ்டம், துன்பம், கவலை, மற்ற எல்லா விஷயங்களையும் அப்ப அல்லாஹ், இதை விட வேறு கடவுள்கள் யாராவது இருக்கிறார்களா? இலாஹும் அல்லாஹ், இலாஹும் அல்லாஹ் கலீலம் மா தذكرون. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யஹ்தீக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர் வமன் யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதி இலாஹும் அல்லாஹ் தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அதேபோல கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் இருப்பான், அவன் கடல்ல இருள தான் பயணம் செய்வான், கடல்ல இருள. அதே போல நம்மளும் ஒரு பயணத்தில் போகிறோம், காருடைய வெளிச்சத்தில், இந்த காரை தனியாக பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த இருட்டில் ஒரு பயத்தோட தான் போய்கிட்டே இருப்பாங்க, யாராவது இருப்பாங்களா, வரமாட்டாங்களா, உள்ளூரில் வரணும்னு தெரியாது. வெளியூர் போகும் பொழுது என்னது, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழல் இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுபவன், உங்களுக்கு உதவி செய்பவன், நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்பவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் தான் கேட்கிறான். வேற யாரா இருக்கிறா? இலாஹும் அல்லாஹ், வேற யாரா இருக்கிறாங்களா? தஆலா அல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யதருல் ஹல்க சும்ம யுஈதுஹு வமன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் இலாஹும் அல்லாஹ் குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். உங்களுடைய தெய்வங்கள் சிறந்தவையா, அல்லது முன்மாதிரியாக படைப்பை துவக்கி பின்னர் அதை மீளச் செய்பவனும் வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுப்பவனும் யாராக இருக்கிறார்? எத்தனை படைப்புகள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு. மனிதன் மட்டும் இருக்கிறோமா? நம்மை போன்று ஏராளமான படைப்புகள். இந்த ஏராளமான படைப்புகளுக்கும் உணவின் மூலமாக ரிசுக்கு கொடுப்பவன், உடையின் மூலமாக ரிசுக்கு கொடுப்பவன், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பவன் ஒரே ஒரு இறைவன், அல்லாஹ். அவன் மட்டும்தான் சொல்லிட்டு அல்லாஹ் சவாலாக விடுகிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி கூட்டத்தை பார்த்து சொன்னான். ஏன்னா அவன் ரப்ப வணங்கி இருந்தான். ரப்ப குர்ஆன்ல வருகிற இடத்துல வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யார் என்று கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் என்று சொல்லுவாங்க.
ஆனால் தன் குடும்பத்திற்கு ஒரு சிலையை உருவாக்கி, தன் குடும்பத்துக்கு, தன் குடும்ப கோத்திரம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சிலையை உண்டாக்கி, இந்த சிலை நாளை மறுமையில் என்ன செய்யும், நமக்காக உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்காங்க. நினைச்சு அதுக்கு பூஜை செய்யறது, அதை கும்பிடுறது, அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் செய்யும். அதெல்லாம் மக்காவுடைய வெற்றியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றின பிறகு மக்காவுடைய அந்த முழு பொறுப்பு நபியுடைய காபத்துல்லா, இன்னைக்கு சுத்துறாங்களா காபத்துல்லா, 360 சிலைகளை உடைத்து இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எத்தனை சிலைங்க? 360 சிலை. ஏன்னா அந்த 360 ஒரு குடும்பம் நின்று நாளைக்கு இது நம்மளை காப்பாற்றும், இது நம்மளை காப்பாற்றும். அப்போ அல்லாஹ்வின் நடைகளே, இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், எதுவும் அல்லாஹுவை கொண்டுதான் ஆகிறது. இது வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், 10 வரைக்கும் அல்லாஹ் என்ன நாடி இருந்தானோ அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி நம் வாழ்க்கை முடிகின்ற வரைக்கும் ரப்பு எதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறானோ விதியின் மூலமாக அதுதான் அல்லாஹ்விடத்தில் நல்லவை கேட்கும். அல்லாஹ்விடத்துல நல்ல விஷயத்தை கேட்போம். யா அல்லாஹ், எனக்கு நல்லவையே நான், எனக்கு தாங்க முடியாத பாரத்தை கொடுக்கிறார், தாங்க முடியாத சோதனையை கொடுக்கிறார். ரப்பிட்ட முறையிடுவோம். அல்லாஹ் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த புனித ரமலானிலே பாருங்க, நோன்பு 1 எப்படி ஆரம்பித்தது என்பது தெரியவில்லை. 15 நோன்புகளை கடந்து முடித்து விட்டோம். இன்னும் 14 மீத இருக்கக்கூடிய நோன்புகளை நல்ல முறையிலே நோற்று நல்ல விதமாக அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக என்று துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து ரமதானி அன் அதாய் ஃபர்தி ரமதான் ஹாதிஹி ஸனத்தி லில்லாஹி தஆலா.